தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட சட்ட விதிமுறைப்படி நடந்திருந்தாலே நமக்கு கொடுத்துடலாம். இதில் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒருத்தர் கொடுத்துருக்கு. அவர் அந்த சின்னத்தில் இந்தியா முழுக்க போட்டிடுறாரா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அவர் கர்நாடகத்தில் இருக்கார். ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் மட்டும் போட்டிட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி எல்லாத்துக்குமே நம்ம போய் நிற்கிறோம். குறைஞ்சபட்சம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட யாரும் சொல்ல. நம்மளை விமர்சிக்கிறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் இவங்க காட்டுற ஆர்வம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் எந்த நியாயமும் இல்லை. காலதாமதம் ஆயிடுச்சு. காலதாமதம் எப்படி இது காலதாமதம்னு சொல்ல முடியும்? முதல்ல அந்த கால அளவுக்குள்ளே ஒரு வேலையை செய்கிறது எப்படி காலதாமதமாக ஆகும்? இன்னொன்று, அந்த அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்லேயே நான் சொல்கிறேன், நம்ம 9ஆம் தேதியே பண்ணிட்டோம். அவன் 13ஆம் தேதி தான் கொடுக்குறானு. 5 நாள் இருக்குது. 5 நாளில் நம்ம அப்ளிகேஷன் திறந்து பார்த்துருந்தா கூட நம்ம இந்த சின்னத்தை பண்ணியிருக்கோம், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்க ஒரு சதவீதத்துக்கு மேலே எடுத்துருக்கோம். 19லேயும் சரி 16லேயும் சரி எல்லாமே வந்து நெருக்கத்தில் தான் நமக்கு அந்த சின்னமானது வந்தது. அதை நம்ம அப்படி கொண்டு போய் சேர்த்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் இதில் என்னென்னா, இந்த சின்னமே இருந்தால் இன்னும் பலம், இப்பயே வேலையை நம்ம தொடங்கி இன்னும் வீரியமாக நம்ம வேலை செய்வோம். அதை தடுக்கணுன்றது தான் அவங்களோட நோக்கமே. ஒரு தொகுதிக்கு குறைஞ்சதும் 1.5-2 லட்ச ரூபா இருந்தாலே நமக்கு தேவை தொண்டறிக்கை சோறுவட்டி தான். அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் அவங்களாம் வந்து வேலை செய்வாங்க. சாப்பாடு கட்டிகிட்டு வந்து தேர்தல் பரப்புரை பண்ண ஆட்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. வேலைக்கு போயிட்டு காலைல ஷிஃப்ட்டு மதிய ஷிஃப்ட்லாம் இருக்கும். காலையில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே நம்மளோட வந்து பரப்புரை பண்ணுற ஆட்கள்லாம் இருக்குது. அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் குறைவு தான். ஆனால் இதுலேயே நீங்கள் எல்லா செலவையும் முடிச்சிடுவீங்களான்னா இன்னும் எங்கள் ஆட்களுக்கு அங்கங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கில் நாங்கள் ஒன்றும். வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்முடன் இருந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் இன்னைக்கு வந்து சிக்கலில் இருக்குது. இதுக்கு யார் காரணம்? தேர்தல் ஆணையம் வந்து சதி பண்ணிருச்சா, இல்லை வந்து நம்ம தரப்பில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சா? இப்போது சமூக ஊடகமாக இருக்கட்டும், மற்றவங்கள நாம் தமிழர் கட்சி பிடிக்காதவங்க இதை எப்படி அணுகிறாங்க அப்படின்னா, ஏதோ நம்ம தவறு பண்ணிட்டோம், அதை வந்து அந்த சின்னத்தை கூட நீங்கள் வந்து காப்பாற்றலை, சின்னத்தை கூட பிடிக்கல, அதெல்லாம் பேசுகிறாங்க. எதார்த்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு எந்த விமர்சனம் வேணால் யார் வேணால் பண்ணலாம். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதிமுறை இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து தேர்தல் பொது சின்னத்துக்கான விண்ணப்பத்தை கொடுக்கலாம். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, பதிவு செய்யப்பட்ட கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து ஏற்கனவே ரிசர்வ்டு சிம்பிள்னு கொடுத்துருவாங்க. இது வந்து பொது சின்னத்தில் வந்து ஒரு சின்னத்தை நம்ம வந்து பொதுவாக எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு பொது சின்னம் வேணும்னு கேட்குறதுக்கு தான் காமன் சிம்பிள் அலாட்மெண்ட்னு அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து 6 மாதம், அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுதான் தேர்தல் ஆணையத்தோட விதி. 6 மாதத்தில் தொடங்கி அந்த இப்போது நாடாளுமன்றமாக இருந்துச்சுன்னா நாடாளுமன்றத்தோட காலம் எப்போ முடியுதோ அதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான அப்ளிகேஷனை அவங்க வாங்கி அலாட் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அறிவித்த தேதியிலேருந்து 5 நாளைக்குள்ளே நம்ம விண்ணப்பத்தை கொடுத்து நம்மளோட சின்னத்தை நம்ம உறுதி பண்ணிக்கணும். இதுதான் அதோட விதி. அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த டிசம்பர் 17லேருந்து அப்ளை பண்ணலான்னு ஒரு இது இருக்குது. நம்ம டிசம்பர் மாதம் முழுக்கவே உங்களுக்கு தெரியும், சென்னை முழுக்க வெள்ளம், நம்ம அலுவலகமே வெள்ளத்தில் தான் மூழ்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணலான்னு போகும்போது தான் 4ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுவும் வந்து நேரடியாக அனுப்பலை, தந்தி மூலமாகவோ தபால் மூலமாகவோ எதுலேயுமே நம்ம வரல, மின்னஞ்சல் மூலமாகவோ எதுவுமே வரல. வந்தது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வருது. அப்புறம் செய்தி ஊடகங்கள் எடுத்து போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பொது சின்னம் வேணும், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒரு பொது சின்னம் வேணும் அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கான வரவு செலவு அந்த நிதிநிலை தாக்கல் பண்ணதோட இதுவும், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட 2 தேர்தலுக்கான வரவு செலவு கணக்குகளையும் தாக்கல் பண்ணியிருக்கணும். தாக்கல் பண்ணி அதுக்கான ஒரு அனெக்சர் வந்து அவங்க புதுசாக அதில் சேர்த்துருக்காங்க. இதோட 11 ஜனவரிலேருந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ பொது சின்னம் கேட்குறவங்க 11 ஜனவரிலேருந்து இந்த நடைமுறையை பின்பற்றணும்னு சொல்லி தேர்தல் ஆணையமே ஒரு நோட்டிஃபிகேஷன் 4ஆம் தேதி போடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம அதுக்கான ஆவணங்கள்லாம் தயார் பண்ணி நம்ம வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் கொடுத்துறோம். கொடுத்த உடனே அந்த பரிசீலனையாச்சும் அவங்க நம்ம கொடுத்தப்பறம் அதை வந்து அவங்க எடுத்துருக்கணும்.
அது இன்னைக்கு வரைக்கும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இவங்களுக்கு தான் அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிறத எந்த பொது வெளியிலையோ இல்லை அவங்களோட வெப்சைட்லேயோ இன்னைக்கு வரைக்கும் வெளியில்லை. அவங்க நேரடியாக நம்ம போய் கேட்டதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்த தரவுப்படி 13ஆம் தேதி இந்த சின்னத்தை வேற ஒரு கர்நாடக பிப்ரவரி 13, அதாவது நம்ம சின்னம் கேட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த ஆர்டரே பாஸ் பண்ணுறாங்க. நம்ம 9ஆம் தேதியே வந்து எலெக்ஷன் கமிஷனில் நேரடியாகவே போய் கொடுத்தாச்சு 9ஆம் தேதி. அதுலேருந்து 5 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து இன்னொரு கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு ஒதுக்குறதா அவங்களோட நோட்டிஃபிகேஷன் தயார் பண்ணுறாங்க. அந்த 5 நாளுக்குள்ளே நம்ம மனுவை பரிசீலனை பண்ணியிருந்தா கூட இந்த தேர்தல் ஆணையம் ஒரு விதி வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டிட்டு 1% வாக்கு வாங்கியிருந்தா அந்த கட்சி அவங்களோட அந்த சின்னத்தை மறுபடியும் கோரலாம், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இதை கொண்டு வந்தாங்க. இது முதல்ல இருந்து இருக்கிற விதி தான். ஆரம்பத்துல இருந்து தேர்தல் ஆணையத்தோட விதியில இதெல்லாமே இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து பதிவு பண்ண அந்த சின்னத்தை கேட்கறதுக்கான விண்ணப்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படி கொடுத்தா அதுல 1% எந்த கட்சி பெற்று இருக்குதோ அந்த கட்சிக்கு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தோட ஏற்கனவே இருக்கிற விதி தான். இப்போ திருத்தப்பட்டது வந்து இந்த வரவு செலவு கொடுக்க வேண்டியதும், எலெக்ஷன் தேர்தலில் போட்டிட்டு இருந்தா எலெக்ஷன் அந்த 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 செலவு கணக்குல வந்து சேர்த்து கொடுக்கணுங்கிறதா இப்போ புதுசாக வந்தது. நம்ம அதோட சேர்த்து தான் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். 2 விதி சொல்றீங்க, இப்போ 2 விதியும் பொருந்திருந்தாலே நாம் தமிழக சின்னம் கிடைச்சிருக்கணுமே. ஆமா, அதுதானே இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட சட்ட விதிமுறைப்படி நடந்திருந்தாலே நமக்கு கொடுத்துடலாம். இதில் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒருத்தர் கொடுத்துருக்கு. அவர் அந்த சின்னத்தில் இந்தியா முழுக்க போட்டிடுறாரா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அவர் கர்நாடகத்தில் இருக்கார். ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் மட்டும் போட்டிட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி அதே அங்கே வந்து அந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் தான் நிற்குது. இந்த முறையும் அவங்க கேஸ் சிலிண்டர் தான் கேட்டிருக்காங்க. அந்த இதுக்கு வந்து கர்நாடகத்துக்கு அவங்க கேஸ் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மற்றதுக்கெல்லாம் ஒம்படிக்க போய் இந்த விவசாய சின்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அவருக்கு எங்கேயுமே அமைப்பே இல்லை. தமிழ்நாட்டிலையும் இல்லை, அவர் பட்டியல் போட்டிருக்க அந்த 11 மாநிலத்திலையும் இல்லை. ஆனாலும் சும்மா இப்போ தனியாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் கொடுத்தா இது அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும். கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்கு எதுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து அதுக்கு கேஸ் சிலிண்டர் இதுக்கு விவசாயின்னு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறவங்களாம் கேட்டுருவாங்க. அதனால இன்னொரு 10 ஸ்டேட்டை கூடுதலாக போட்டுக்கிறது. இன்னொன்று, தேர்தல் ஆணைய விதியிலேயே இருக்கிறது, ஒரு முறை பொது சின்னம் வாங்கி அந்த கண்டிஷன்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா மறுமுறை அவங்க வந்து கேட்கக்கூடாது. இப்போது அவங்க ஏற்கனவே ஒரு தேர்தலில் போட்டிகிட்டு இருக்காங்க. பொது சின்னம்ங்கிறது முழுமையாக எல்லா தொகுதியிலையும் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கப்படுறது தான். அவர் 2 தொகுதியில் மட்டும்தான் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. 1க்கு மேற்பட்ட தொகுதி அப்படின்னு இருக்கும். இதான் இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. 1க்கு மேற்பட்ட தொகுதி. நீங்கள் இப்போது 2 தொகுதி தான். அப்போ அது ஏதோ ஒம்படிக்க ஒரு விஷயத்த பண்ண மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் நின்று அவர் தன்னை வந்து ஒரு தேசிய கட்சின்னு சொல்லிக்கிட்டு இத்தனை ஸ்டேட்டுக்கும் வாங்கி அதில் நம்மளோட சின்னத்தை உள்ளே போட்டு முடக்கி அவசரமாக நீங்கள் வந்து இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படல, இன்னும் நாள் இருக்குது, அந்த விண்ணப்பம் வாங்குறதுக்கே இன்னும் நாள் இருக்குது. இப்போ தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்ளை பண்ணியிருக்காங்க. மதிமுக அவங்களோட சின்னத்துக்கு மக்கள் நீதி மையத்துக்கு சின்னம் கிடைச்சிருக்கு. அதான் மக்கள் நீதி மையத்துக்கு மட்டும் தான் முன்னாடி வந்திருக்கு. அவங்க அந்த லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மற்ற கட்சிகள்லாம் ஏன்னா கால அளவு இருக்குது, யாருமே ஓடி போய் அதை கேட்டு வாங்கணும்னு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, இந்த முன்னாடி வந்தால் முன்னாடி கொடுத்துருவேன்னு சொல்கிறது வந்து இது ஒரு ஜனநாயகமே முதல்ல கிடையாது. நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் சொல்றது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ங்குது. அதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து இதில் முறைகேடு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் தான். ஏன்னா இப்போ நான் ஒரு கட்சி, நான் வந்து ஒரு சின்னத்தில் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கேன், மறுபடியும் போட்டிடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 15ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. 15 நான் விண்ணப்பிக்கிறதுக்காக தயாராகிட்டேன். என்ன தடுத்துட்டாங்க இல்லை என்ன கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விண்ணப்பம் போய் சேர முடியாத அளவுக்கு ஒரு 2 நாள் தடை பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க போய் விண்ணப்பிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன விண்ணப்பிக்கிறதுக்கு விட்டுறாங்க. நானும் போய் விண்ணப்பிக்கிறேன். அப்போ என்ன காரணம் சொல்லணும் தேர்தல் ஆணையம்? முதல்ல வரவங்க முடியும். அதில் என்ன இருக்குது? அதில் அறமே இல்லையே. அப்போது எல்லா தவறுகளும் நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு முறையை வந்து தேர்தல் ஆணையம் பின்பற்றுதுன்னு தானே அர்த்தம். அதில் இது வந்து யதார்த்தம் தானே. இப்போ நீங்கள் அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு தான் அதே சட்டத்தில் இதெல்லாம் வச்சுருக்கீங்களே. 1% வாங்கணும், இத்தனை தேர்தலில் போட்டியிட்டு அதோட வரவு செலவு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகளுக்கு நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் பண்ணி அதை கொடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி தவறு நடக்கூடாதுன்னு தானே வச்சுருக்கீங்க. அப்போது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொல்கிறது ஒரே ஒரு காரணம் தான்,
ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அந்த அடிப்படையில் கொடுத்துட்டோம், அந்த அடிப்படையில் கொடுத்துட்டோன்னு. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு காரணம் தான் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ காரணம் இருக்குது. அப்போ நாங்கள் நீதிமன்றத்தை நம்பியிருக்கோம். அந்த தேர்தல் ஆணையத்தோட விதிமுறையில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது கண்டிஷன்ஸ்னு அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கண்டிஷன்ஸில் அது கிடையாது. அவங்க மொத்தமாக ஒரு பெருசாக ஒரு புக் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து முழுசாக எல்லாத்தையும் போய் படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் கம். ஏன்னா ஏன் அந்த கண்டிஷன் முக்கியமான பாயிண்ட்ஸில் அது ஏன் கொடுக்கலன்னா அது முக்கியம் இல்லாதது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்டை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்னம் இருக்குது, காமன் சிம்பிளில் நூற்றுக்கணக்கான சின்னங்கள் இருக்குது. இப்போ நான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு சின்னத்தில் போட்டிடணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்னத்தை ஒரு 10 சின்னத்தை அவங்க கேட்பாங்க, இந்த 10 சின்னமாக குறித்து கொடுங்க, ஏதாவது ஒன்று கொடுப்போன்னு சொல்லுவாங்க. 10 சின்னம் கொடுக்குறாங்க. கொடுக்கறதுல இது அதில் 10ல் யாருமே போட்டியிடாதது, அந்த மாநிலத்துக்கு கூட குறைஞ்சபட்சம். இப்போ தமிழ்நாட்டுக்கு நான் பண்ணுறேன், தமிழ்நாட்டில் போட்டியிடாத சின்னங்களை நான் கொடுக்குற பட்சத்தில் தேர்தல் ஆணையம் இது சரின்னா நாங்கள் இப்பயே கொடுத்துட்றோம், ஏன்னா நீ முன்னாடி வந்திருக்க, வேறு யாரும் கேட்கறதுக்கு நம்ம கொடுத்துருவோம்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் வந்து சரியானதாக இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் போட்டியிட்டதை கூட கவனிக்கலைன்னா அப்போ தேர்தல் ஆணையத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே தெரியாது. இது எப்படி இருக்குன்னா லட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வரிசையில் வந்துட்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன்னு, யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதுதான் நிர்வாகம். வந்தவங்களுக்குலாம் கொடுப்போன்னு சொல்கிறதுக்கு அப்போது உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையமே இப்படியெல்லாம் பதில் சொல்லுது, இப்படியெல்லாம் பண்ணுது. அங்கே தான் இப்போ கேள்வி வருது. தேர்தல் ஆணையம் வந்து தன்னாட்சி அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? தேர்தல் ஆணையத்தோட அலட்சியம் இல்லை வந்து ஒரு கவனக்குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்தல் ஆணைய அதிகாரிகளை யார் நியமிக்கிறா? பாஜக. ஆமாம், ஆளும் அரசுகள் தான். காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும். இப்போ பாஜக 10 ஆண்டுகளில் அது இப்போ இனி வரும் 5 ஆண்டுகளும் பாஜகவே தான் வரும்னு சொல்லி ஒரு கருத்துருவாக்கம் இங்கே இருக்குது. அப்போது அங்கே இருக்கிற அதிகாரிகள் யாருக்கு சாதகமாக செயல்படுவாங்க? இன்னொன்று, நாம் வந்து கேள்வி நமக்காக ஆதரவே இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம். நாம அண்ணா வந்து எல்லாருக்கும் குரல் கொடுத்துருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படும் போது ஒரு சின்ன கட்சியோட கொடிக்கம்பம் அகற்றப்பட்டா கூட நம்ம முதல்ல போய் கேள்வி கேட்டிருக்கோம். ஆனால் நாம எல்லா விஷயத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மேலே பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கு, நம்ம மேலே என்ஐஏ வந்திருக்கு, நம்ம அலுவலகத்தை வந்து தாக்கியிருக்காங்க, இப்படி எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு சின்ன வரைக்கும் அது போய் நிற்குது, சின்னத்தை முடுக்கிற வரைக்கும். இங்கே ஜனநாயக அமைப்புகளும் சரி, இங்கே இருக்கிற யாருமே இதை பொதுப்படியாக கூட விவாதிக்க தயாராக இல்லை. இதில் உள்ள நியாயத்தை பேச கூட யாரும். என்ன கேள்வி அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி எல்லா சிக்கலுக்குமா பேசுது, எல்லா கட்சிகளுக்கும் அரசியல் மாற்றத்தில் கடந்து குரல் கொடுத்துருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீடுகளில் வந்து எண்ணெயை சோதனை செஞ்சு அவங்கள விசாரணைக்கு அழைச்சப்பையாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அதோட தொடர்ச்சியாக இப்போ விவசாய சின்ன பறிச்சப்பையாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி யாருக்கு குரல் கொடுத்தோம் அவங்க கூட குறைந்தபட்சமாக ஒரு கண்டனத்தையோ ஒரு அதான் சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம போய் நிற்கிறோம். குறைஞ்சபட்சம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட யாரும் சொல்ல. நம்மளை விமர்சிக்கிறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் இவங்க காட்டுற ஆர்வம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதில் எந்த நியாயமும் இல்லை. காலதாமதம் ஆயிடுச்சு, காலதாமதம் எப்படி இது காலதாமதம்னு சொல்ல முடியும்? முதல்ல அந்த கால அளவுக்குள்ள ஒரு வேலையை செய்யறது எப்படி காலதாமதமாக ஆகும்? இன்னொன்று, அந்த அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்லேயே நான் சொல்கிறேன், நம்ம 9ஆம் தேதியே பண்ணிட்டோம், அவன் 13ஆம் தேதி தான் கொடுக்குறானு. 5 நாள் இருக்குது. 5 நாளில் நம்ம அப்ளிகேஷன் திறந்து பார்த்துருந்தா கூட நம்ம இந்த சின்னத்தை பண்ணியிருக்கோம், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்க ஒரு சதவீதத்துக்கு மேலே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்ல. இது எப்போ கொடுத்துருந்தாலும் இந்த பதில் சொல்லலாம்ல. இப்போ நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இல்லை அவங்க தான் முன்னாடி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்டிஐயில் போட்டோம், அதில் அவங்க எந்த பதிலும் சொல்லலை. அவங்க எப்போ அப்ளை பண்ணாங்க? ஒருவேளை 4ஆம் தேதிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தா அது சட்டப்படி செல்லாது. ஏன்னா 4ஆம் தேதி ஒரு அமெண்ட்மெண்ட்டு இவங்களே தேர்தல் ஆணையமே கொண்டு வராங்க. இது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும்னு ஒன்று கொண்டு வராங்க. 4ஆம் தேதி முன்னாடி அவர் 17ஆம் தேதி விண்ணப்பிச்சிட்டாருன்னு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. 17 டிசம்பர்லேயே அவர் விண்ணப்பம் கொடுத்துட்டாரு. இதுதான் எல்லாரோட இதுவாக இருக்குது. டிசம்பரில் பண்ணியிருந்தா 4ஆம் தேதி வந்த புது சட்டம் அவருக்கு தெரிஞ்சே இருக்காது, அதை அவர் பின்பற்றிருக்கவும் முடியாது. அப்போது அந்த விண்ணப்பம் எப்படி ஏற்கப்பட்டு அதுக்கு எப்படி சின்னம் ஒதுக்கப்படுது? இந்த கேள்வி இருக்குது. இதெல்லாம் நீதிமன்றங்களில் தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். நீதிமன்றத்துக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி போயிருக்கு, சட்டப்போராட்டம் நடத்துது. ஆனால் அங்கே கூட நீதிபதிகள் கூட அவங்க அதை வெளிப்படுத்தின கருத்தை பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை போல இருக்குது, அதாவது விவசாய சின்னம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த பக்கம் நீங்கள் இப்போ இவ்வளோ சொன்ன இந்த விதிகளை எல்லாம் சொல்லாமல் அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறட்டும், நாங்கள் சின்னத்தை தர்றோம், இப்போ வந்து யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸோ அவங்களுக்கு தான் தருவோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு இப்படியெல்லாம் சின்னத்தை மாற்றினா எல்லா கட்சியும் சின்னத்தை மாற்றணும் அப்படின்னு ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில் வந்து தற்போதைய நிலை வரைக்கும் சின்னத்தை வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் இப்போ இல்லை. இப்போ இந்த வழக்கு என்ன மாதிரி போய் நிற்கும்?
ஒருவேளை அங்க நீதி கிடைக்காத பட்சத்துல அடுத்த கட்ட படிநிலை என்ன இப்போ வரும்? வந்து இப்போதைக்கு நம்ம நீதிமன்றத்தை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமன்றம் வந்து தீர்ப்பை ஒத்தி வைக்கணும்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது நீதிபதிகள் அங்க பேசினதெல்லாம் வந்து சட்டப்படியான கருத்து கிடையாது. அது தனிப்பட்ட கருத்துக்கள் அவரோட தான். அந்த நீதிபதியோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான். ஆமா. அது அவரோட குவாலிட்டிஸ தான் காட்டுது. அவரோட இதுதான் அது. அவரோட மெச்சூரிட்டி அவர் நீதிபதி மாரி தான் அவர் நடந்துக்கணும். அந்த அவரோட தரத்த மட்டும் தான் அது காட்டுதே ஒழிய, அது தீர்ப்போ, அது இதுவோ கிடையாது. நம்ம இன்னமும் அந்த சட்டத்த நம்புறோம். இந்த சட்டம், தீர்ப்புங்கிறது வந்து என்ன நடந்ததோ, அந்த ஆதாரங்கள வச்சும், எந்த பக்கம் நியாயம் இருக்கு, எத செய்யணுங்கிறத வச்சு தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நான் நம்புறோம். அதனால ம இப்போ மறுபடியும் எப்போ அவங்க தீர்ப்பு ஒருவேளை சொல்லுவாங்கங்கிறது நீதிமன்றம் காத்திருக்கோம். உயர்நீதிமன்றம் மறுக்கிற பட்சத்துல அடுத்த கட்ட உச்சநீதிமன்றம் 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 போய் இந்த சின்னத்தை பெறுவதற்கான இந்த காலக்கெடு வந்து இந்த குறுகிய காலகட்டத்துல நீதி கிடைச்சும்னு நம்புறீங்களா? இல்ல நம்ம நம்பி தானே ஆகணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு அதான். இன்னொன்னு இங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல்ல இப்போ ஓட்டு போட்டதையே செல்லாத இவங்களே அடிச்சு, அ ஒ அவர தோற்கடிச்சு, இன்னொருத்தர ஜெயிக்க வச்சு, இப்போ கோர்ட்டுக்கு போய் அது ஜெயிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அ எந்த எந்த துறையுமே வந்து சரியா இயங்குதா? அந்த அந்த சிஸ்டமேட்டிக்கா அது போதா? அப்படிங்கிறதெல்லாம் அ நம்மளால உறுதியாவே சொல்ல முடியல. ஏன்னா, இதுல இப்போ இப்போ நமக்கு நடந்த இந்த பிரச்சனையே வந்து இது ஒரு சிக்கலே கிடையாது. இது தேர்தல் ஆணையம் ஒரு த த ஒரு தன்னிச்சையான அமைப்பு. அவங்களுக்கே எல்லா அதிகாரமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்களோட கால அளவ கரெக்ட்டா எடுத்து, இந்த இப்போ ஒரு நிர்வாகம் இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஆயிடுச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஒரு அப்ளிகேஷன தட்டுனீங்கனாலே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து இப்போ இப்போ விவசாய சின்னமே எடுத்துக்கங்க. விவசாய சின்னத்த இவரு விவசாய சின்னம் கேட்டிருக்காருன்னு ஒரு ஒரு டேட்டா உள்ள போட்டா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேட்டா? எந்த ஸ்டேட்டுக்குலாம் கேட்டா? யார் நின்றுருக்கா? யார் எத்தன பெர்சன்டேஜ் வந்திருக்கா? ஒரு ஒரு பட்டன்ல நம்ம வந்து அத அனலைஸ் பண்ணிடலாம். அத வந்து இப்போ அந்த ஃபைல் எடுத்துன்னு வா, அத திருப்பு, இத பாரு அப்படிலாம் இப்போ இல்ல. இதுல எல்லாமே வந்து நம்ம டிஜிட்டலா மாறிட்டோம். டெக்னிக்கலா நம்ம எல்லாமே டெவலப் ஆயிட்டோம். அப்படி இருக்கிற இந்த சூழல்ல, அது வந்து அந்த அந்த அனலைஸ் கூட அவங்க பண்ணல. ஒரு ஒரு மாநிலத்துக்கு இந்த சின்னத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு இது குடுக்கலாமா? வேணாவா? இதுக்கு முன்னாடி யார் நின்றுருக்கா? அவங்க 1% மேல வாங்கியிருக்காங்களா? இல்ல எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அவங்க சொல்ற அந்த நம்ம 6.87ல இருக்கோம் இப்போ. இன்னும் ஒரு 1 1/2% வாங்குனா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட க க கட்சி ஆயிடும். நம்மளுக்கு ரிசர்வ்டு சிம்பிளே வந்துரும். இவ்ளோ தூரம் வந்த 1% வாங்குனவங்களுக்கே முன்னுரிமை தரணும். நம்ம இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். அப்ப நீங்க எப்படி இதெல்லாம் அ கணக்கு போடுறீங்க? எப்படி ஒ ஒ அதாவது இதுலயே வந்து அந்த ஒரு ஜனநாயகமும் இல்ல. எல்லாரையும் சமமா நடத்தணும் அப்படிங்கிற அமைப்பும் தேர்தல் ஆணையத்துல இல்ல. தேர்தல் ஆணையத்துல இன்னொன்னு ஒண்ணு முக்கியமா, தேர்தல் தேர்தல் ஆணையத்தோட நோக்கம் எல்லாமே தேர்தல்ல எல்லாரையும் போட்டி போட வைக்கணும். இதானே. ஆனா இந்த தேர்தல் ஆணையமே சரி, இங்க எல்லாத்துலயும் ஸ்க்ரூட்டினி நடக்கும். எல்லாத்துலயும் அந்த தணிக்கை நடக்கும்போதெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணதுலேருந்து எல்லாமே. அங்க இருக்கிற அதிகாரிகள் முதல்லயே பார்த்து சரியா இருக்கான்னு பார்த்துலாம் வச்சுக்கணும். எதுக்கு ஒரு நாள் ஒதுக்குறாங்கன்னா, எல்லார் முன்னாடியும் இது சரியா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் ஒரு நாள ஒதுக்குறாங்க. அங்க வந்து கொஸ்டின் பேப்பர் திருத்துற மாரி இது தப்பு. இந்த நம்பர் தப்பா போட்டீங்கன்னு சொல்லிச்சு, அந்த வேட்பாளர ரிஜெக்ட் பண்றது. ஆனா இது ஜனநாயகமா முதல்ல? எல்லா வேட்பாளரையும் போட்டியிட வச்சு, மக்கள் அதுல யார தேர்வு பண்றானோ, அவங்கள வந்து அறிவிக்கிறதுக்கு தான் தேர்தல் ஆணையம். போட்டியிடுறவங்கள குறைக்கிறதுக்கா தேர்தல் ஆணையம்? அப்ப இதுல வந்து இந்த முறையில பல தவறுகள் இருக்கு. அதுல நம்ம வந்து இந்த சின்னத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையத்துல முறையிட்டோம், அங்க நீதி கிடைக்கல. இப்போ உயர்நீதிமன்றம் போறோம், அங்க நீதி கிடைக்கல. நாளைக்கு உச்சநீதிமன்றம் போய் நீதி கிடைக்கலங்கிற பட்சத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து மாற்று சின்னத்தை தேர்வு பண்றதா இருக்கும். ஒருவேளை மாற்று சின்னம் தேர்வு செஞ்சா, அது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பலமா இருக்குமா? இல்ல பலவீனமா இருக்குமா? ஏன்னா கடந்த காலத்துல வந்து 2016ல வந்து கடைசி தேர்தலுக்கு நெருக்கத்துல தான் சின்னம் கிடைச்சுச்சு. அப்ப இந்த முறையும் வந்து நாம் தமிழர் கட்சியோட பலங்கிறது இளைஞர் பட்டாளம். அப்ப இளைஞர்கள்ட்ட வந்து எல்லார் கையிலுமே அலைபேசி இருக்கு. அப்ப ஒரு ஒரு நொடி பொழுதுல கொண்டு போய் சேர்த்துட முடியும். அப்ப மறுபடியும் சின்னத்த கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து பலவீனம்னு ஏதாவது இருக்கா? இல்ல இப்போ திமுக, அதிமுகவுக்கு தான் சின்னம் பழசு. நாம் தமிழருக்கு பொறுத்தவரைக்கும் சின்னம் வந்து புதுசு தான். இந்த தேர்தல்ல மட்டும் தான் இவ்வளோ சீக்கிரமா வந்து சின்னம்லாம் வந்து வெளிய வருது. நீங்க 2019ஆ இருக்கட்டும், 21ஆ இருக்கட்டும். இவ்வளோ சீக்கிரமா தேர்தல் தேதியே அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சின்னத்த ஒதுக்குறது, இந்த மாரி எதுவுமே நடந்ததில்ல. நமக்கும் அது அந்த மாரி வாய்ப்பு கிடைக்கல. அண்ணன்லாம் பிரச்சார திட்டம்லாம் போட்டு மேடையிலலாம் பேசும்போதெல்லாம் அண்ணன் கேட்டுருக்காரு. நம்ம சின்ன உறுதியாயிடுமா, வந்துருமான்லாம் 2021ல கேட்டதெல்லாம் இருக்கு. அப்போலாம் வந்து அந்த ஏன்னா நாங்க அப்போ வந்து என்ன நெனச்சோன்னா, அந்த 5 நாள் வரைக்கும் இருக்குல்ல. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 5 நாள் வரைக்கும் இருக்கு. விண்ணப்பிக்கிறதுக்கான இது. அதனால
தேர்தல் ஆணையம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, இப்படிலாம் நம்ம நம்ம நம்பணும். அந்த அந்த விதிமுறையே எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் வந்து பின்பற்றுது, அதனால தானே. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. ஜூன் மாதம் தான் முடியுது, அந்த ஆட்சி காலம் முடியுது, ஜூன் மாதம் இருக்குது. இதுக்குள்ளேயே நீங்கள் ஜனவரி கடைசியிலேயே எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணி யார் கொடுக்குறாங்களோ யார் கேட்குறாங்களோ எல்லாருக்கும் சின்னத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி வரும் நம்ம எதிர்பார்க்கல. அதனால் தேர்தல் சின்னத்தை நம்ம எப்பயுமே கடைசி நேரத்தில் தான் பெற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம இப்போ 19லேயும் சரி 16லேயும் சரி எல்லாமே வந்து நெருக்கத்தில் தான் நமக்கு அந்த சின்னமானது வந்தது. அதை நம்ம அப்படி கொண்டு போய் சேர்த்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனால் இதில் என்னென்னா, இந்த சின்னமே இருந்தால் இன்னும் பலம், இப்பயே வேலையை நம்ம தொடங்கி இன்னும் வீரியமாக நம்ம வேலை செய்வோம். அதை தடுக்கணுன்றது தான் அவங்களோட நோக்கமே. அதனால இப்போ சின்னம் இல்லாமல் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். சின்னம் இந்த சின்னம் கிடைக்கும்ன்றதுல 100% நம்பிக்கை இருக்குது. அந்த சின்னத்தை வச்சே வேலை செய்கிறோம். இல்லைன்ற பட்சத்தில் அந்த இடத்துல வேறு சின்னத்தை வச்சு வேலை செய்ய போகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பொருளாதாரம் வந்து எப்போதுமே ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது. பொருளாதாரம் இல்லைங்கிற குறைபாடாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து திரள் நிதி திரட்டல் அப்படிங்கிறதுக்கு அழைப்பு கொடுத்துருக்கு. ஆனால் 50 லட்சம் அப்படிங்கிறது இலக்காக அதை போட்டிருந்துச்சு. ஆனால் அதை பொதுவாக உள்ளவங்க பார்க்குறப்ப 50 லட்சம்லாம் ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு தொகையா, ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் வந்து அதிகபட்சமாக செலவு பண்ணாங்கிற தொகையை வந்து 70 லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தொகையே விழுது. ஆனால் இன்றைக்கி வந்து பல 100 கோடிகளை வந்து கொட்டி வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 50 கோடி வரைக்கும் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு கட்சி செலவு பண்ணும். இங்கே ஒட்டுமொத்தமாகவே திரள்நிதி திரட்டில் வந்து திரள்நிதி திரட்டலில் வந்து 50 லட்சம் கேட்குறீங்க. அப்போ இது எப்படி இதை வச்சு இது ஈடுகட்டுவீங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, வசூலாக போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேலி கிண்டல்கள் அப்படின்னு. நீங்கள் நிர்வாகத்தில் இருப்பதால் இந்த பொருளாதாரம் எவ்வளவு நாம் தமிழர் கட்சியோட இயக்கத்துக்கு வந்து தடையாக இருக்குது, பொருளாதார இன்மையால் எவ்வளவு சிரமப்படுறோம்? இல்லை, நம்ம தேர்தலில் சந்திக்கிறது வந்து திமுக மாதிரி அப்படி பந்தாவாக போகிறது, இன்னொரு காரில் போகிறது, அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே தேர்தலில் ஆடம்பர செலவுகள் இல்லை. ஆடம்பர செலவுகள் இல்லை, மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கறது இல்லை. இது 2 தான் வந்து கோடிக்கணக்கில் செலவாகிறதுக்கான காரணம். நம்ம வந்து எளிய மக்களாக தான் நம்ம போய் மக்களை அணுகிறோம். ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் உண்டியல் வசூல் பண்ணுவாங்க. ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்துக்கு தேவையான நிதியை வந்து உண்டியல் மூலமாக அங்கேயே வசூலித்து அங்கே இருக்கிற நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு அப்படி தான் கூட்டம் நடக்கும். அப்போது இந்த இந்த செலவுகள் வந்து மேலதிகமாக இப்போ நம்ம கட்சியிலேருந்து அந்த அந்த தொகுதிக்கு ஏதாவது உதவ முடியுமா? இப்போ அண்ணன் எல்லா பரப்புரைக்கும் போவார். அண்ணன் போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற செலவுகள், அப்புறம் இப்போ ஒரு கூட்டம் போட்டாங்க, ஒரு சிலர் பணமே கொடுக்க முடியாமல் மாட்டிக்குவாங்க. இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் போட்டோம், இருந்தாலும் பத்தலன்னு சொல்லும்போது அண்ணன் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி செலவுகளுக்கே இது சரியாக போயிடும். இதுவே பத்தாது, அதுக்கு அந்த மாதிரி செலவுகளுக்கே இப்போ உங்களுக்கு வந்து பத்தாது. ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 1.5-2 லட்ச ரூபா இருந்தாலே நமக்கு தேவை தொண்டறிக்கை சோறுவட்டி தான். அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் அவங்களாம் வந்து வேலை செய்வாங்க. சாப்பாடு கட்டிட்டு வந்து தேர்தல் பரப்புரை பண்ண ஆட்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு. வேலைக்கு போயிட்டு காலைல ஷிஃப்ட்டு மதிய ஷிஃப்ட்லாம் இருக்கும். காலையில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே நம்மளோட வந்து பரப்புரை பண்ணுற ஆட்கள்லாம் இருக்குது. அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் குறைவு தான். ஆனால் இதுலேயே நீங்கள் எல்லா செலவையும் முடிச்சிருவீங்களான்னா, இன்னும் எங்கள் ஆட்களுக்கு அங்கங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கில் நாங்கள் ஒன்றும் இதில் செலவு பண்ண வேண்டிய அவசியம். ஒவ்வொரு மாதமும் கட்சியோட இயக்கத்துக்கு அலுவலக நிர்வாக செலவுகளுக்கு எவ்வளவு சிக்கல் நேருது? அது ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பெரிய நெருக்கடியில் தான் இருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த கட்சியும் இது வரைக்கும் கையில் எடுக்காத எல்லா தலைவர்களையுமே நாம் தான் வந்து புகழ்கிறோம், அவங்களோட நினைவு கூறுறோம், எல்லாமே பண்ணுறோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கு என்னென்ன, ஒரு சென்னையில் ஒரு சின்ன சோறுவட்டி ஒட்டணுன்னா எவ்வளோ செலவாகும், அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், ஒரு நிகழ்வு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும், இது மாதிரி செலவுகளோடு சேர்த்து அலுவலக நிர்வாகம், இப்போது அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா இருக்கட்டும், கரண்ட்டு பில்லு, இன்டர்நெட்டு, தண்ணி, இதழ் செலவு, அதான் இந்த மாதிரி அலுவலக பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, எரிபொருளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து பணம் இருந்தால் தான் அது இயங்குன்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அப்போ அது எல்லாமே வந்து ஒரு பெரிய நெருக்கடியோடு எல்லார்ட்டையும் கேட்டு, இல்லைன்னும் போது யார்கிட்டயாவது கேட்டு தானே ஆகணும். அது கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துல கடன் சொல்லி, நம்ம இப்போ போஸ்டர்லேருந்து துண்டறிக்கையிலேருந்து நமக்கு நிறைய பேர் கடனாக தான் அடிச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கடனாக தான் இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் கொடுப்போம், கொஞ்சம் அடிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியோட இதழ் சூரட்டிக்கு கடன் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் கடன் இருக்குது. நம்ம வந்து ஒரு மாதம் பண்ண செலவை வந்து கொடுத்துட்டு அடுத்த மாதம் மறுபடியும் அடிச்சுக்குவோம்.
அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ திரள் நிதிக்கு நிதி செலுத்தணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? அதான் நீங்கள் donate.namtamil.org போனீங்கன்னா இந்த தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாகவே நம்ம அதுக்கு தனியாக பக்கம் ஒதுக்கியிருக்கோம். அதில் நீங்கள் செலுத்தினா நீங்கள் எவ்வளோ செலுத்துனீங்களோ அதுக்கான ரசீது உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ இது வரைக்கும் யார் எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அந்த விவரங்களும் அதில் தான் இருக்குது. அதனால் அதில் நீங்கள் தாராளமாக செலுத்தலாம். கருத்து பகிர்வு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி.